சேலத்திற்கு புதிதாக கட்டப்படுகின்ற 8 வழி சாலை சம்பந்தமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்று மாலை கருத்து கேட்க வந்திருக்கின்றேன். போலூர் வட்டம் ராந்தம் கிராமத்தில் கருத்துக்களை கேட்டேன். இங்கே பேசிய அத்தனை பேரும் எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டாம், எங்களுக்கு என்னுடைய வாழ்வாதாரம் தான் வேண்டும், எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் எங்களுக்கு பணம் வேண்டாம், எங்களுடைய மண் தான் வேண்டும் என இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்து தான் இந்த மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் சொல்லுகின்ற கருத்தாக இருக்கிறது. இந்த பகுதியில் மக்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கின்றார்கள். காரணம், அவர்கள் சொல்லுகின்ற ஏன் இந்த திட்டம் வேண்டாம் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். என்னுடைய கேள்வியும் அதுதான். இந்த திட்டம் எதற்காக கொண்டு வரார்கள்? இந்த திட்டத்தை யார் கேட்டார்கள்? யார் கோரிக்கை வைத்தார்கள்? சேலம் சென்னையிலிருந்து சேலம் போக வேண்டும் என்றால் அதற்கு 3 சாலைகள் இருக்கிறது. அந்த சாலைகளை பயன்படுத்தலாம், விரிவாக்கம் செய்யலாம், வேகப்படுத்தலாம். 4வது புதிதாக எதற்கு ஒரு சாலை போட வேண்டும்? அதுவும் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி 8 மலைகளை அழித்து, வனங்களை அழித்து, சுற்றுச்சூழலை அழித்து, ஏரி குளங்களை எல்லாம் அழித்து புதிதாக எதற்கு? வளர்ச்சி வேண்டும், நான் வளர்ச்சிக்கு வேண்டும். அதாவது அன்புமணி என்னைக்குமே வளர்ச்சியை பற்றி தான் பேசுவார். ஆனால் அந்த வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சியாக இருக்க வேண்டும்? இன்க்ளூசிவ் growth. அதாவது பக்கத்தில் விவசாயம், அந்த பக்கத்தில் சுற்றுச்சூழல், அந்த பக்கத்தில் தொழில், எல்லாமே 3 சுற்றி இருக்கணும். ஒன்றை அழித்து இன்னொன்று வளரணும்னு அது வளர்ச்சி கிடையாது, நீடித்த வளர்ச்சி கிடையாது, சஸ்டைனபிள் growth கிடையாது. என்னை பொறுத்தவரை உலகம் முழுவதும் நான் பார்த்துருக்கிறேன். சாலைகள் வேண்டும், விமான நிலையங்கள், துறைமுகங்கள் எல்லாமே கட்டுமானங்கள்லாம் நிச்சயமாக வேண்டும். ஆனால் 3 சாலைகள் சென்னையிலிருந்து சேலத்துக்கு இருக்கு. 4வது சாலை எதுக்குன்னு என்னோட கேள்வி. இந்த 3 சாலைகளை ஒழுங்குபடுத்தி அகலப்படுத்தி வேகப்படுத்தினா போதும். ஒன்று சென்னையிலிருந்து உளுந்தூர்பேட்டை வழியாக சேலம் செல்வது. இந்த சாலையுடைய நீளம் 313 கிலோமீட்டர். இதுக்கு போனோம்னா 6 மணி நேரத்தில் போகலாம். ஆனால் உளுந்தூர்பேட்டையிலேருந்து சேலம் போகிற சாலை பார்த்தீங்கன்னா 4 வழி சாலை. அதில் 9 இடத்துல 2 வழி சாலையாக மாறி இருக்கிறது. அதனால் விபத்துக்கள் மீண்டும் நடுவில் இல்லாத விபத்துக்கள் நூற்றுக்கணக்கான பேர் இறந்துருக்கு. இது சம்பந்தமாக பொன் ராதாகிருஷ்ணன் பல முறை சொல்லியும் அதுக்கு அவர் கேட்கல. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய மருத்துவர் ஐயா சொல்லியிருக்கார், நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்கேன், வழக்கு போட்டிருக்கோம், போராட்டம் பண்ணியிருக்கிறோம், ஒன்றுமே நடக்கல. ஏன் அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த சாலையை புதுசாக போடணும் துடிக்கிறீங்க? 1. 2வது சாலை சென்னை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், பெங்களூர் ஹைவேஸில் போயிட்டு அப்புறம் தருமபுரியிலேருந்து கிருஷ்ணகிரிலேருந்து தருமபுரி மாறும். அந்த சாலை 6.5 மணி நேரம் ஆகும். 345 கிலோமீட்டர். எடப்பாடி பழனிசாமி சொல்கிற அது 3வது சாலை ஒன்று இருக்குது. இந்த 3வது சாலை பார்த்தீங்கன்னா அதே பெங்களூர் ஹைவேஸில் சென்னையிலேருந்து வாணியம்பாடி போயிட்டு வாணியம்பாடியிலேருந்து திருப்பத்தூர், ஊத்தங்கரை, அரூர், மஞ்சவாடி, அயோத்தியப்பட்டினம், சேலம். இந்த சாலை சாத்தியமானது. ஏற்கனவே சாலை இருக்கு. இதை 6 வழி சாலையாக அகலப்படுத்தி வேகப்படுத்தி நேர்படுத்தினார்கள் என்றால் சேலத்திற்கு சென்னைக்கும் 4.5 மணி நேரத்தில் போகலாம். இதுதான் சாத்தியக்கூறு. இது நிச்சயமாக நடக்கலாம். இது ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொய்யா சொல்லிட்டு இருக்கிறார். என்ன பொய்? முதல் பொய் என்னன்னா, இந்த சாலை சென்னையிலேருந்து சேலம் போகிற சாலை 277 கிலோமீட்டர்னு சொல்லுது. அதுவே பொய். ஏன்னா சேலத்திலேருந்து சென்னைக்கு போல, இது சேலத்திலேருந்து படப்பைக்கு போகுது, தாம்பரம் படப்பைக்கு போகுது. படப்பையிலேருந்து இன்னும் 30 கிலோமீட்டர் தான் சென்னை. அப்போ இந்த சாலையோட நீட்டம் எவ்வளோன்னா 305 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட 305 கிலோமீட்டர் ஒரு சாலை. எதுக்கு புது சாலை? இந்த சாலைன்னா 313 கிலோமீட்டர் தான் இருக்கு. 1. 2வது சொல்றாரு 2.25 மணி நேரத்தில் போகலான்னு சொல்றாரு. 2.25 மணி நேரத்தில் நிச்சயமாக போக முடியாது. அவர் சொல்லுது இந்த 277 கிலோமீட்டர் போகணுன்னா கூட முடியாது. 1 சென்னையிலேருந்து படப்பை வரணும் 2 மணி நேரம், அதுவே 2 மணி நேரம் ஆகும். படப்பையிலேருந்து சேலம் போனோன்னா குறைந்தது 3 மணி நேரம் ஆகும். ஆக 5 மணி நேரம் நிச்சயமாக ஆகும். அது குறைவாக இருக்காது. தருமபுரி என்னுடைய தொகுதி, தருமபுரி எம்பி தொகுதி. அந்த தருமபுரியில் அங்கே மக்களை சந்தித்து கருத்து கேட்க எனக்கு அனுமதி கிடையாது. அனுமதி மறுத்து இருக்கிறாங்க அங்கே இருக்கிற காவல்துறை. அங்கே கேட்டால் நாங்கள் தலைமை சொன்னாங்க, நாங்கள் முடியும். ஏன்னா என் தொகுதியில் என் மக்களை நான் சந்திக்க முடியாத? எவ்வளோ ஒரு அகங்காரம் இல்லை, அக்கிரமம். அது தடையை மீறி போவீங்களா? அதை பார்க்கலாம். அது என்ன நடக்குது இப்போ சொல்ல முடியாது.
நான் என் தொகுதியில் எங்கே வேணா போகலாம், எப்போ வேணா போகலாம். மக்கள் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன். நான் இப்படி முடிச்சது. இப்படி ஒரு எம்பிக்கு இந்த நிலை, அவ்வளோ அராஜகம் சர்வாதிகாரமான ஒரு அரசாங்கம் நான் பார்த்தது இல்லைப்பா. ஜெயலலிதாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி மக்களை எங்க பார்த்தாலும் இதை பத்தி பேசினா உடனே கைது, இதை பத்தி பேசினா வழக்கு போடுறது, ஊடகங்கள் நிருபர்கள் மேல வழக்கு போடுறது, நிருபர்களை கைது செய்யறது, பொதுமக்களை கைது செய்யறதுன்னா எந்த நாட்டில்? வட கொரியாவில் இருக்கிறோம், நார்த் கொரியாவில் இருக்கிறோம், இல்ல தமிழ்நாடு. என்ன இந்த மக்கள் கேட்கிறாங்க? இன்னொன்னு, ஒரு திட்டம் கொண்டு வரணும்னா அதுக்கு முதல்ல கோரிக்கை யார் வச்சான்னு கேட்கணும். மக்கள் யாரும் கோரிக்கை வைக்கல. ரெண்டாவது, அதுக்கு என்வாயன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் போகணும். மூணாவது, சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஸ்டடி, சமூக ரீதியில் என்னென்ன பாதிப்பு இருக்கு. அடுத்தது டிபிஆர், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். இதெல்லாம் கொண்டு வந்து தான் அதுக்கப்புறம் நிலத்தை கையகப்படுத்தணும்னா அந்த கல் அளக்கணும்னாலே அதுக்கு அறிக்கை கொடுத்து அந்த அனுமதியோடு தான் உள்ள போகணும். இது எதுவுமே செய்யாம நிறைய அளக்கிறோம்னு சொல்லி கல்லை நட்டுட்டு சட்டத்திற்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அரசாங்கம். என்ன காரணம் கேட்டால் இந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களுக்காக போடல இந்த ரோடு, இது தனியார் நிறுவனத்துக்காக போடுற ரோடு. அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் கவுத்தி மலையும் வேடிப்ப மலையும் 2 மலை இருக்கு, அதில் இரும்பு தாது இருக்கு, அந்த வழியாக தான் ரோடு போகுது. சேலத்தில் கஞ்சமலை இருக்குது, கஞ்சமலையில் இரும்பு தாது இருக்கு, அந்த வழியாக தான் ரோடு போகுது. அங்கே இருக்கிற தாது எடுக்கிறதுக்காக தான் ரோடு போடுறாங்க. சேலம் ஸ்டீல் பிளான்ட்டை தனியார் கிட்ட வித்துட்டாங்க. அந்த ஸ்டீல் பிளான்ட்டில் தனியார் எடுத்துக்கிட்டு அந்த தனியார் நிறுவனம் தான் இந்த தாது எடுக்கிறதுக்கு ஏதுவாக இந்த சாலையை அவசரமாக போடுறாங்கன்னு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது பார்த்தா எனக்கு என்னமோ சரின்னு தான் படுது. ஆனாலும் இந்த கருத்துக்கள்லாம் கேட்டு என்ன உண்மை எல்லாம் கேட்டுட்டு ஒரு அறிக்கை தயார் பண்ணி மத்திய மாநில அரசிடம் கொடுத்து அது தேவைப்பட்டால் மத்திய அமைச்சரை சந்தித்து இதெல்லாம் வலியுறுத்தி மக்கள் எதிர்க்கின்றார்கள், வேண்டான்னு சொல்றாங்க, இதுக்கு மாற்று வழி இருக்கு, இதெல்லாம் சொல்லி வலியுறுத்தி தெளிவுபடுத்தி இதற்கு ஒரு தீர்வு காண நான் முயற்சி செய்வேன். இதான் நான் சொன்னேன், தாது இரும்பு தாது எடுக்கிறதுக்கு தனியாருக்கு இரும்பு தாது எடுக்கிறதுக்காக தான் போடுறாங்க. இப்போ இன்னொன்று, பாண்டிச்சேரியிலேருந்து கிருஷ்ணகிரி போகிற ரோடு ஒன்று இருக்கு, தேசிய நெடுஞ்சாலை அறிவிச்சு 9 ஆண்டுகள் அந்த ரோடை போட்டுட்டு இருக்காங்க. அசிங்கமா இல்லை? 9 ஆண்டுகளா போடுவாங்க ரோடு. பாண்டிச்சேரி, திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை, செங்கம், ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி, இது 9 ஆண்டுகளா ஒரு தேசிய நெடுஞ்சாலை போடுவாங்க. அப்ப இதெல்லாம் விட்டுட்டாங்க. உளுந்தூர்பேட்டை சேலம் ரோட விட்டுட்டாங்க, சென்னை வாலாஜா ரோட விட்டுட்டாங்க, வாணியம்பாடி அயோத்திப்பட்டினம் சேலம் அந்த சேலம் ரோட விட்டுட்டாங்க. இதெல்லாம் விட்டுட்டு அது இல்லாமல் திண்டிவனம், திருச்சி, விரிவாக்கம் அதையும் விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் இந்த ரோடு தான் புதுசாக போடுவோம்னு துடிச்சிட்டு இருக்க காரணம் இதுதான் காரணம். அம்மா என்னென்ன திட்டங்கள் வேணான்னு சொல்றாங்களோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு இருக்கிறது இந்த எடப்பாடி அரசு. ஆனால் கேட்டால் ஜெயலலிதா படத்தை போட்டு அம்மா ஆட்சி இவர் பேசினார்னா ஜெயலலிதா படத்தை ஒரு விளம்பரத்துக்காக போட்டுட்டு இருக்காரு. ஜெயலலிதாவுக்கும் இந்த ஆட்சிக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால ஜெயலலிதா பேர் வச்சு இது மிகப்பெரிய ஒரு ஏமாத்து வேலை நடந்துச்சு. மக்கள் திமுக எம்எல்ஏ எந்த எம்எல்ஏ அவங்க வீட்டில் போய் கேளுங்க, ஏன் எங்களுக்கு பாதிப்பு ஏன் வரல, என்ன பிரச்சனை, இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கான்னு மக்கள் கருத்தை கேட்டுட்டு முதல் கட்டமாக இது சட்ட ரீதியாகவும் இருக்கு, அரசியல் ரீதியாகவும் இருக்கு. அதில் அதுக்கப்புறம் போராட்ட ரீதின்னு ஒன்று இருக்கு. இது எல்லாத்தையும் நாங்கள் எல்லாம் பார்ப்போம். எங்களுக்கு கவலையில் எங்களுக்கு தைரியமாக இருக்கு, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கேஸு வழக்கு கைதுல அதை பற்றி நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். எங்களுக்கு வேண்டியது தீர்வு, நல்ல தீர்வு. நாங்க சொல்ற மாற்று பாதை இருக்கு, அந்த பாதையில போட்டு போங்க, இதெல்லாம் நாங்க போவோம். அதெல்லாம் இருக்கு. அதான் இன்னைக்கு நாளைக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்றாங்க, அப்புறம் போக மாட்டேன்னா நான் நாளைக்கு போறேன், திட்டத்துக்கு போறேன், அதெல்லாம் வேற. அதுக்கெல்லாம் நாங்க மாற்று வழியெல்லாம் எங்களுக்கு இருக்கு, நாங்க பாத்துக்கோம். நாங்கெல்லாம் திமுக எம்எல்ஏ மாதிரிலாம் இல்லை. இந்த வயசுல நான் என்ன அதை முடித்து எதனா கட்டி கொடுப்பேன், அதையும் முடிக்கல எனக்கு யாரும் திக்காது. நான் கொண்டுலாம் போயிட்டு நான்
என்னங்க கேட்டீங்க? இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல, கிராமங்கள்ல இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல கழிவறைகள் கட்டி கொடுங்க, பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுங்க, சுகாதார நிலையங்கள் அமைத்து கொடுங்க, சாலைகளை போட்டு கொடுங்க. எத்தனை இடத்துல குண்டு குழிவா ரோடா, அதுக்குள்ள என்ன, அதுக்குள்ளேயே நாங்க படகு விடலாமாங்கிற அளவுக்கு எல்லாம் சாலைகள் இருந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் ஏன்னு கேட்க நாதி இல்லாத இந்த எடப்பாடி அரசு என்ன செய்துட்டு இருக்கிறாங்க? 10,000 கோடி வரப்போதுன்னு உடனே வேகமா சாலை போடுறாங்க. அதுல இருந்து அது நமக்கானது இல்லைன்னு தெளிவாயிடுச்சு. கிராமத்தில் கருத்து கேட்டு உங்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கின்றேன். இங்கே பேசிய அத்தனை பேரும் எங்களுக்கு இந்த பசுமை வழிச்சாலை வேண்டாம், எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் தான் வேண்டும், எங்களுடைய நிலம் தான் வேண்டும், எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் எங்களுக்கு அது வேண்டாம், எங்களுடைய மண் தான் எனக்கு வேணும் என நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள்.